நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். ஆடியோ அனுப்புற அந்த ஜீவனுக்கு உலக உருண்டளவுல ஒரு பெரிய பறக்கும்மா. அது மட்டும் இல்லாம நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு ஒன்னொன்னா சொல்றேன், அப்படியே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சப்போட்டா மரத்துக்கு தண்ணியை ஊத்திட்டு காலை உணவுக்கு நேத்து வச்ச எறா குழம்பு சாப்பிட்டுட்டு கை கேட்டின மாதிரி ஒரு குட்டி கொயக்க கோவிந்தா இருந்தான். அவனை லைட்டா தான் தொட்ட, பையன் தொட்டதுக்கே பட்டுன்னு கீழே வந்துட்டான். அதை வெற்றிகரமா எடுத்துட்டு வந்து மைக்ல வந்து பேட்டரி லோ, அதனால மின்சாரத்தை கொடுத்துட்டு ஒன் ஸ்மால் கரெக்ஷன், இது அன்னைக்கு வச்ச எறா குழம்பு தான். இப்பதான் நல்லா ஒத்து பார்க்கும்போது தெரியுது. தென் மதிய உணவு சாப்பிட்டு காலையில எடுத்துட்டு வந்த கொயக்கா ஈட்ஸ். மாலை நேரம் ஆனதும் மிதிவண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் மிதிவண்டி எடுத்து மேரிச்சு பையன் சூரியனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல வானம் ரொம்ப பக்க அழகா இருந்துச்சு. நண்பர்களே, யாருக்காச்சும் புதுசா திறக்கப்பட்ட கொளத்தூர் புரோட்டா கடையோட அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க, நானும் போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மிதிவண்டி பயணத்தை வெற்றிகரமா ஓட்டி முடிச்சுட்டு அத்திப்பழ பழச்சார வாங்கி உரின்னு உறிஞ்சு இருந்தேன். என்கிட்ட இருந்த C2C கேபிள் வந்து பேஷண்ட் ஆயிட்டாரு. அதனால புதுசா ஒரு கேபிள் வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவுக்கு மாம்பழத்தோட சாப்பாடு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். 4 வருட கல்லூரி வாழ்க்கையை என் உள் மனசு இப்ப அடிக்கடி என்ன சொல்லி காமிக்குது தெரியுமா? அவ்வளவுதான் நண்பர்களே, அதுக்கப்புறம் என்ன நானும் எல்லாருக்கும் டாடா, பபாய், லவ் யூ.